நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய ஆவியாரின் துணையோடு இந்த இரவில் பிறக்க இருக்கின்ற இப்புத்தாண்டை 1 மணி நேர ஆராதனையோடு தொடங்குவோம். நம் நற்கருணை நாதரை புகழ்ந்து இப்பாடலோடு இணைவோம்.
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கடந்த 2023 ஆண்டு சிறப்பாக கடந்து சென்றது. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். நமது இடுக்கண்ணுற்ற வேளையில் துன்பங்களில் இன்பங்களில் அனைத்து குடும்ப நிகழ்வுகளில் நமக்கு உற்ற துணையாய் கருணையின் கடலாய் ஆண்டவர் நம்மோடு பயணித்தார். கடவுளின் துணை நமக்கு என்றும் உண்டு. அவரின் அருள் நம்மை என்றும் வழிநடத்தி செல்லும். வானம், பூமி, உலகனைத்தையும் படைத்த படைகளின் ஆண்டவர் கடந்த ஆண்டு போலவே நமக்கு மீண்டும் ஒரு புதிய வருடத்தை கொடுக்க உள்ளார். கடந்த ஆண்டு எப்படி ஆசீர்வாதமுள்ள ஆண்டாக இருந்ததோ, இந்த ஆண்டும் 2024 என்ற பெயரில் கடவுள் நமக்கு கொடுக்கும் ஒரு உன்னதமான ஆசீர்வாதமான ஆண்டு. இறைவனின் பிரசன்னத்தில் கூடியுள்ள நாம் அனைவரும் சற்று நேரம் கண்களை மூடி நடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்போம். மன அமைதியையும் உடல் நலத்தையும் பலவிதமான ஆசீர்வாதங்களையும் அபரிவிதமாக பொழிந்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த இறுதி நாளில் சிறிது நேரம் நம்மை பாதுகாத்து வந்த இறைவனோடு உரையாடுவோம். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக காத்து வந்த கடவுளின் கொடையை நினைத்து பார்ப்போம். நன்றி மறப்பது நன்றன்று என்கிற உலக வழக்கிற்கிணங்க ஆண்டவராகிய கடவுள் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். ஒருமுறை இயேசு தம் சீடர்களோடு எருசலேம் நகருக்கு செல்லும் வழியில் 10 தொழுநோயாளிகள் அவரை எதிர்கொண்டு வந்து, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று வேண்டின. இயேசு அவர்களிடம், போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் அவ்வாறே செல்லும் வழியில்
தாங்கள் குணமடைந்ததைக் கண்டனர். அவர்களில் ஒருவர் மட்டும் திரும்பி வந்து தான் குணமடைந்ததற்காக இயேசுவுக்கு நன்றி கூறினார். இயேசு அவரிடம், 10 பேரும் குணமாகவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே என்று வினவினார். இந்த அருள் நிறைந்த நேரத்தில் கடவுள் நம் வாழ்வில் செய்த அனைத்து செயல்களுக்காகவும் அவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டுள்ளோம். நமது வாழ்வில் எது நடந்தாலும், உயர்வோ தாழ்வோ, வாழ்வோ சாவோ, லாபமோ நஷ்டமோ, துன்பமோ துயரமோ, எது நடந்தாலும் நன்றி கூறி மகிழ்வோம். ஒவ்வொரு நன்றி மன்றாட்டின் பின்பு இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி என்ற பாடலை 2 வரிகளை பாடுவோம். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. எமக்காக இரத்தம் சிந்தி மரித்து எமது பாவங்களில் இருந்து எம்மை மீட்டு வாழ்வளித்ததற்காக இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இந்த வருடத்தில் நாங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றியை தந்ததற்காக இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. எங்கள் குடும்பங்களில் அன்பு, சந்தோஷம், மகிழ்ச்சியை தந்ததற்காக இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. நோயில் இருந்து மீண்டு குணம் தந்ததற்காக இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இயற்கை சீற்றத்திலிருந்து எம்மை பாதுகாத்தமைக்காக இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. நீர் எமக்கு தரவிருக்கின்ற மகிழ்ச்சி நிறைந்த 2024ஆம் ஆண்டினை எங்களுக்கு கொடையாக அளிக்க இருப்பதற்காக இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. எம்மோடு இருப்பவரே, எம்மை வாழ வைப்பவரே, எமக்கு நன்மைகள் அளித்து உமது பாதையில் அன்பில் அரவணைப்பில் பாதுகாத்து வழிநடத்திய அளப்பெரிய கொடைக்காக இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி.
நன்றி ஸ்வரங்கள் நாளிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு நலிக்கும் வண்டுகள் பாடும் பண் போல. நன்றி சுரக்கும் நன்றி ஸ்வரங்கள் நாளிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு களிக்கும் வண்டுகள் பாடும் பண் போல. விண்ணில் முளைத்திடும் மின்மினியாய், நெஞ்சில் முளைத்திடும் நல்விதைகள், மின்னி தெரித்திடும் மின்னல்களாய், கண்ணில் தெரிந்திடும் நம்பிக்கைகள். நன்மையை கண்டேன், நல்லெண்ணம் கொண்டேன், நாளிலமெங்கும் உன் புகழ் சொல்லி. நெஞ்சில் சுரக்கும் நன்றி சுரங்கள் நாளிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு களிக்கும் வண்டுகள் பாடும் பண் போல. உலகினிலே எனக்கு உயிர் தந்தாய், எத்தனையோ மனிதர்களை உறவெனவே தந்தாய். எல்லையில்லா உலகினிலே எனக்கு உயிர் தந்தாய், எத்தனையோ மனிதர்களை உறவெனவே தந்தாய். ஈரமுள்ள உறவுகளை யார் தந்தது? இறையரசின் நினைவுகளும் யார் தந்தது? ஈரமுள்ள உறவுகளை யார் தந்தது? இறையரசின் நினைவுகளும் யார் தந்தது? புதுயுகத்தின் கனவுகள், புன்னகைக்கும் உறவுகள் எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. நெஞ்சில் சுரக்கும் நன்றி சுரங்கள் நாளிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு களிக்கும் வண்டுகள் பாடும் பண் போல. நெஞ்சில் சுரக்கும் நன்றி சுரங்கள் நாளிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு களிக்கும் வண்டுகள் பாடும் பண் போல. ஆண்டவராகிய கடவுள் நம் குற்றங்களை தவறுகளை மன்னித்து விடுகிறார். எனவே நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். கடந்த ஆண்டு முழுவதும் இறைவனுக்கு எதிராக நாம் செய்த பாவங்களை நினைத்து இறைவனின் அருள் இரக்கத்தை வேண்டுவோம். நமது வாழ்வில் யாரையாவது இன்று வரை மன்னியாது இருக்கிறோம் என்றால் இவ்வேளையில் அவர்களை நினைத்து இறைவனின் இரக்கத்தை மன்றாடுவோம். கடவுளுக்குரிய தூய்மை, பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய இயல்புகளை அணிந்து கொண்டவர்களாய் 2024ஆம் ஆண்டை வரவேற்க ஆயத்தமாவோம். நம் பாவங்களை ஏற்று இறைவனிடம் மன்னிப்பு வேண்டும்போது அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார், நம்மை தம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் நம் பாவங்களை இறைவனின் முன் அறிக்கை செய்வோம்.
ஒவ்வொரு மன்னிப்பு மன்றாட்டுக்கு பின்பும் நாம் பாட வேண்டிய பல்லவி. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. ஆண்டவரே, எம்மீது நீர் காட்டிய உமது அன்பை புரிந்து கொள்ளாத வேளைகளுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. எங்களை நாங்கள் அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்ய மறந்த நேரங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. வாழ்வளிக்கும் உமது வார்த்தையாம் இறை வார்த்தையை புறக்கணித்த தருணங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்ற வார்த்தைக்கு எதிராக இரக்கமில்லாமல் இருந்த தருணங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நானே வழி என்றுரைத்த இறைவா, உமது உண்மை வழியில் நடக்காத நேரங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. உமது மன்னிப்பை பெற்ற நாங்கள் பிறரை மன்னியாத தருணங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. எங்கள் குற்றங்களை மறைத்து பிறர் குற்றங்களை பெரிதுபடுத்திய நேரங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. ஒரு சில மணித்துளிகள் அமைதியில் நம் பாவங்களை நினைத்து இறைவனின் இறை இரக்கத்தை மன்றாடுவோம். இன்னும் சற்று நேரத்தில் 2024 புதிய ஆண்டு பிறக்க இருக்கின்றது. இப்புதிய ஆண்டினை வரவேற்க நாமும் மகிழ்வுடன் குழுமியுள்ளோம். இப்புதிய ஆண்டு நமக்கெல்லாம் மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக, சமாதானம், அமைதி,
ஒற்றுமை நிறைந்த ஆண்டாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இப்புதிய ஆண்டில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல் நேர்மையானதாக, நியாயமானதாக, வன்முறையற்ற தேர்தலாக ஆண்டவர் உதவி செய்து வழிநடத்தும்படியாக மன்றாடுவோம். ஆண்டவரின் திருவுளப்படி அமையவிருக்கின்ற புதிய அரசு இந்தியாவை செழிப்பு மிகுந்த நாடாக, வறுமையற்ற நாடாக மாற்றுவதற்காக உழைக்கும் அரசாக இருக்க வேண்டுமென்று மன்றாடுவோம். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கும் ஆண்டாக, உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தும் ஆண்டாக, சிறைப்பட்டோருக்கு விடுதலை பறைசாற்றும் ஆண்டாக, கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கும் ஆண்டாக, துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் தரும் ஆண்டாக, இறைவன் நமக்கெல்லாம் அருள் தரும் ஆண்டாக அளித்தருள வேண்டுமென்று நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருள என்று சொல்லவும். நம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், துறவிகள் யாவரும் தூய ஆவியாரின் துணையோடு வாழ்ந்து இறை மக்களை உம் திருவுளத்திற்கு ஏற்ப வழிநடத்த இவ்வாண்டினை உம்மிடம் சமர்ப்பித்து மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். இன்று பிறக்கவிருக்கும் 2024ஆம் ஆண்டு மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக, நன்மைகள் நிறைந்த ஆண்டாக, செழிப்பு மிகுந்த ஆண்டாக அமைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். 2024ஆம் ஆண்டின் தொடக்க நேரத்தில் இங்கு குழுமியுள்ள யாவரும் இறை திட்டத்தினை உணர்ந்து அறிந்து உம்மை விட்டு வெகு தொலைவு செல்லாமல் உம்மையே முழுமையாக பின்பற்றி வாழ போதுமான ஞானத்தையும் மன வலிமையையும் உடல் உள்ள நலனும் அளித்து பாதுகாத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டிற்கு செவிசாய்த்தருளும். எங்கள் குடும்பங்களில் உள்ள குழந்தைகள், இளைஞர், இளம்பெண்கள் யாவரும் கல்வியிலும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்தவர்களாகவும் நல்ல உடல் உள்ள நலனை பெற்று உமக்கேற்ற பாதையில் பயணிக்க போதுமான ஞானத்தையும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உலகில் நோயினால் நலிவுற்று மனம் சோர்ந்து வாடும் மக்களுக்கு நோய்களிலிருந்து விடுதலையும் பிரச்சனைகளிலிருந்து மீட்பையும் துன்ப துயரங்களிலிருந்து ஆறுதலையும் தந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். இப்புதிய ஆண்டில் குழந்தை பேறு இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை செல்வத்தையும், வேலை வாய்ப்பின்றி தவிப்போருக்கு வேலையினையும், கடன் தொல்லையினால் வாடுவோருக்கு விடுதலையும், குறிப்பாக யாரும் இல்லாத அனாதைகளுக்கு நீரே அடைக்கலமாகவும் ஆறுதலாகவும் இருந்து வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும்.
அமைதியில் நம் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள வேண்டுதல்களை இறைப்பதம் சமர்ப்பிப்போம். கடந்த கால அனுபவங்கள் கற்றுத்தந்தவை ஏராளம். நல்ல அனுபவங்கள் நம் நெஞ்சில் ஆழமாய் விழுதுவிட, அனுபவத்தின் கசடெல்லாம் மண்ணுக்குள் புதைவிட, துன்பங்கள் துயரங்கள் வாட்டும் நோய்களெல்லாம் கற்பூரமாய் கரைய, இன்பங்கள் கற்கண்டாய் இனிக்க, அன்பின் அதிசய புன்னகைகள் நம் வாழ்வில் தவழ்ந்திட, மனிதநேயம் மலர்ந்து மானுடம் மட்டுமே மேலோங்கி நிற்க, நம் கனவுகள் எல்லாம் மெய்ப்பட, புலர்கின்ற புத்தாண்டை நற்கருணை நாதரிடம் சமர்ப்பித்து அவருடைய அதிசயங்களை நம் வாழ்வில் காண வரம் வேண்டி இப்பாடலோடு இணைவோம். செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணவிருக்கும் நாம் இந்த 1 மணி நேரத்தில்
இறைவனுக்கு நன்றி செலுத்தியும், கடந்த ஆண்டில் நாம் செய்த எல்லாவித தவறுகளுக்காகவும் மன்னிப்பு வேண்டியும், இறையருள் கிடைக்க இந்த நேரத்தை நமக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். வரவிருக்கும் புத்தாண்டு நம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க இறைவனின் கரம் பிடித்து வழிநடத்த நாம் பயணிக்கும் பாதைகள் அனைத்தும் நல்ல பாதைகளாக, இறைவனை நோக்கி செல்லும் பாதைகளாக அமைய வேண்டுவோம். இறைமகனாம் இயேசுவை ஆராதித்து மாண்புயர் கீதம் பாடுவோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனியனல் தேவன் வாழ்க. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இதயம் மகிழுதம்மா, அம்மா இதயம் மகிழுதம்மா, தூய கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா இதயம் மகிழுதம்மா.